நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல் இந்தியா 360 ஜாப்ஸ் வித் பை உங்கள் நவீன். நண்பர்களே, இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படிதான் நம்ம போற வீடியோல உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிபிகேஷன் வரும். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, முடிஞ்ச வரைக்கும் ஸ்ப்ரெட் பண்ணுங்க. கமெண்ட் பாக்ஸ் சைடுல இருக்கக்கூடிய ஹை பட்டனை தட்டி விட்டீங்கன்னா எங்களுக்கு பாயிண்ட்ஸ் சேரும். அது மிகப்பெரிய எங்களுக்கு ஊண்டுகோலாக இருக்கும். இன்னைக்கு என்ன வீடியோ பத்தி பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா, எல்லாருமே எதிர்பார்த்து கொண்டு இருந்த தமிழக அரசு பள்ளி கல்விகள் துறையிலிருந்து வந்திருக்கக்கூடிய வேலை வாய்ப்பு நண்பர்களை இந்த வீடியோ ஃபுல்லா நம்ம பார்க்க போறோம். இதுக்கான கல்வி தகுதி அப்படின்னு பாத்தீங்கன்னா 10th 12th டிகிரி முடிச்சவங்க வரைக்கும் விண்ணப்பிக்கலாம் சொல்லியிருக்காங்க. கிட்டத்தட்ட 1500 காலி பணியிடங்கள் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. இதோடைய முழு அப்டேட் வீடியோ பாக்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இந்த வீடியோ இருந்துச்சு அப்படின்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஸ்ப்ரெட் பண்ணுங்க. இனிமே நம்மளுடைய டெலிகிராம், பேஸ்புக், இன்ஸ்டா குரூப் அண்ட் வாட்ஸ்அப் குரூப் ஜாயின் பண்ணீங்கன்னா கண்டிப்பா ஜாயின் பண்ணிக்கோங்க. அதோட லிங்க் எல்லாமே நம்ம டிஸ்கிரிப்ஷன் அண்ட் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல கொடுத்துருக்கோம். பிசினஸ், அதாவது உங்களுடைய பிசினஸ் ரிலேட்டட் கொரிஸ் கான்டாக்ட் பண்ணணும், ஏதாவது கொலாபரேஷன் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா business@india360jobs.com இந்த மெயில் ஐடி மூலமா கான்டாக்ட் பண்ணலாம். உங்களுக்கு ஏதாவது சப்போர்ட் வேணும், இல்ல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குது, கிளாரிபிகேஷன் வேணும், இல்ல ஏதாவது ஜாப் தேடிட்டு இருக்கீங்க, அதே மாதிரி ரெஸ்யூம் ப்ரிப்பேர் பண்ணணும், இந்த மாதிரி ரிலேட்டடுக்கு support@india360jobs.com இந்த 2 மெயில் ஐடி மூலமாகவும் நீங்க கான்டாக்ட் பண்ணலாம். சரி, வாங்க பிளே பண்ணாம அந்த அபிஷியல் அப்டேட் ஃபுல் டீடைல்ஸ் பார்ப்போம். தமிழக அரசு பள்ளிகளில் இருந்து 1328 உடற்கல்வி ஆசிரியர் பணியிடங்கள் உருவாக்கப்படும் சொல்லிட்டு அரசாணை வெளியிட்டிருக்காங்க. அதாவது 2 நாட்களுக்கு முன்னாடி ஜூன் 10ஆம் தேதி தமிழகத்தில் அரசு உயர்நிலை மேல்நிலை பள்ளிகளில் புதிதாக 1328 உடற்கல்வி ஆசிரியர் பணியிடங்களும், இதை தவிர்த்து எக்ஸ்ட்ரா 297 உடற்கல்வி இயக்குனர் பணியிடங்களும் உருவாக்கப்பட்டுள்ளன. இது குறித்து பள்ளி கல்வித்துறை செயலர் பி சந்திரமோகன் வெளியிட்ட அரசாணையில் கூறியிருப்பதாவது, தமிழக சட்டசபையில் பள்ளி கல்வித்துறை மானிய கோரிக்கையின் போது 2023-2024 உடற்கல்வி ஆசிரியர் பணியிடங்கள் இல்லாத அனைத்து அரசு பள்ளிகளின் உடற்கல்வி ஆசிரியர் பணியிடங்கள் உருவாக்கப்படுவதுடன் விளையாட்டு மற்றும் உடலில் சார்ந்த செயல்பாடுகளுடன் கலைத்திட்டம் மற்றும் பாடத்திட்டம் உருவாக்கப்படும் என அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. இந்த அறிவிப்பை செயல்படுத்தும் வகையில் பள்ளி கல்வி இயக்குநரின் தொகுப்பில் இருந்து 275 பட்டதாரி ஆசிரியர், 34 இடைநிலை ஆசிரியர் பணியிடங்களும், 555 பட்டதாரி ஆசிரியர், 800 தூய்மை பணி பணியிடங்களை அரசு சரண் செய்து அந்த பணியிடங்களுக்கு ஈடாக அரசு மற்றும் நகராட்சி உயர்நிலை மேல்நிலை பள்ளிகளில் 297 உடற்கல்வி இயக்குனர் மற்றும் 1328 உடற்கல்வி ஆசிரியர் பணியிடங்களும் தோற்றுவிக்க முடிவு செய்து அரசு ஆணையிடுகிறது. புதிதாக உருவாக்கப்பட்டுள்ள 1328 உடற்கல்வி ஆசிரியர் பணியிடங்களை நேரடி பணி நியமன முறையிலும், 297 உதவி உடற்கல்வி இயக்குனர் பணியிடங்களை பதவி உயர்வு மூலமாகவும் நிரப்ப பள்ளி கல்வித்துறை முடிவு செய்துள்ளது. உடற்கல்வி ஆசிரியர் நேரடி நியமனம் தொடர்பான அறிவிப்பை ஆசிரியர் தேர்வு வாரியம் விரைவில் வெளியிடப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. உடற்கல்வி ஆசிரியர் பதவிக்கு உடற்கல்வியில் 2 ஆண்டுகால சான்றிதழ் படிப்பு சிபிஎட் அல்லது டிப்ளமோ டிபிஎட் அல்லது ஹையர் கிரேடு பெற்றிருக்க வேண்டும் சொல்லிருக்காங்க. சோ அதாவது சிபிஎட் முடிச்சிருக்கணும், இல்லைன்னா பிஎட், அதாவது பிஎட் முடிச்சிருக்கணும், இல்லைன்னா டீச்சர் ட்ரைனிங் முடிச்சிருந்திருக்கணும். இந்த கிரேட் ரிலேட்டட் இருக்கணும் சொல்லியிருக்காங்க. நடைமுறையில் இருந்து வந்ததை போல பிபிஎட் மற்றும் பிபிஎஸ் பட்டப்படிப்பு படித்தவர்கள் உடற்கல்வி ஆசிரியர் தேர்வுக்கு இனிமேல் விண்ணப்பிக்க இயலாதுன்னு சொல்லிட்டாங்க. சோ ஆல்ரெடி பிபிஎட்டும் பிபிஎஸும் படிச்சிருந்தீங்கன்னா இந்த போஸ்டிங் விண்ணப்பிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு இப்பவே சொல்லிட்டாங்க. சோ அதுக்கு என்ன முடிஞ்சுக்கணும்னா சிபிஎட்டும் டிபிஎட்டும் இந்த கிரேட் இருக்கவங்க மட்டும்தான் எலிஜிபிள் இதுல சொல்லிட்டாங்க. எனவே உடற்கல்வி இயக்குனர் கிரேட் 2 பணியிடங்களை 100% பதவி உயர்வு மூலமாக நிரப்புவதற்கு பதிலாக 50% இடங்களை மட்டும் பதவி உயர்வு வாயிலாகவும், எஞ்சிய 50% பணியிடங்களை பிபிஎட் பிபிஎஸ் பட்டதாரிகளை கொண்டு நேரடி நியமன முறை நிரப்ப வேண்டும் என்று பிபிஎட் பிபிஎஸ் பட்டதாரிகள் அரசுக்கு வேண்டுகோள் விடுத்துள்ளனர். மேல்நிலைப்பள்ளி பள்ளி கல்வி இயக்குனர் கிரேட் 1 பதவிக்கு எம்பிஎட் பட்டம் படிப்பு
வேண்டும் என்பது குறிப்பிடத்தக்கது. சோ இது பார்த்த வரைக்கும் பாத்தீங்கன்னா 1328 காலி பணியிடங்களும் 297 உடற்கல்வி இயக்குனரும் வந்துட்டு நிரப்பப்பதாக சொல்லியிருக்காங்க. இதுக்கான கல்வி தொகுதி எடுத்தீங்கன்னா சிபிஎட், டிபிஎட், ஹையர் கிரேட் வந்து முடிச்சுக்கணும் வந்துட்டு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி கிரேட் 1 பதவிக்கு விண்ணப்பிக்க போறீங்க அப்படின்னா சோ இதுக்கு வந்துட்டு பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு பிஎஸ், பிபிஎட் வந்து முடிச்சிருந்திருக்கணும் ரெண்டுமே சொல்லிட்டு அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணிருக்காங்க. சோ இதோட டீடைல்ஸ் எல்லாமே நம்ம வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய அபிஷியல் வெப்சைட்ல வந்து அப்டேட் பண்ணிருக்கோம். ஜஸ்ட் நீங்க கிளிக் பண்ணி பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இனிமே நம்மளுடைய டெலிகிராம், ஃபேஸ்புக், இன்ஸ்டா குரூப் அண்ட் வாட்ஸ்அப் குரூப் ஜாயின் பண்ணீங்கன்னா கண்டிப்பா ஜாயின் பண்ணிக்கோங்க. அதோட லிங்க் எல்லாமே நம்ம டிஸ்கிரிப்ஷன் அண்ட் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல கொடுத்திருக்கோம். பிசினஸ் ரிலேட்டட் கொரிஸ் கான்டாக்ட் பண்ண நினைச்சீங்க அப்படின்னா சோ பிசினஸ் ரிலேட்டடுக்கு BUSINESS business@india360jobs.com சோ இந்த மெயில் ஐடி. இதே சப்போர்ட் ரிலேட்டட்ல உங்களுக்கு ஏதாவது கொரிஸ் இருக்குது அப்படின்னா support@india360jobs.com சோ இது சப்போர்ட்டுக்காகவும் இது பிசினஸ் ரிலேட்டடுக்காகவும் நீங்க கான்டாக்ட் பண்ணிக்கலாம். இந்த 2 மெயில் ஐடி டிஸ்கிரிப்ஷன் அண்ட் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல கொடுத்திருக்கோம். சோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ so much, all the best for your career.